Hi friends, welcome to Global Tech Code channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா JIT பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். JIT அப்படின்னா என்ன, அதோட அப்ரிவியேஷன் என்ன, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இங்க தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் அதோட அப்ரிவியேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குளோபல் இன்ஃபர்மேஷன் ட்ராக்கர். இந்த நேம்லயே இருக்கு, நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோரும் பண்ணிக்கலாம், ட்ராக்கும் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் JIT யூஸ் பண்றாங்க. வாங்க டெக்னிக்கலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் JITனா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அதுவும் இல்லாமல் இது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். இதை வச்சு நம்ம வந்து சின்ன பெரிய ப்ராஜெக்ட்ஸை வந்து மேனேஜ் பண்ணிடலாம். இதை நம்ம இன்னும் டீடைல்டா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது இப்போ வந்து ஒரு ரெபாசிட்டரி வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு அப்ளிகேஷன் ஒரு வெப்சைட்டுக்கான ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை ரிமோட் ரெபாசிட்டரியில வச்சிருப்பாங்க. இப்போ அதுல வந்து நான் ஒரு டெவலப்பரா வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு லோக்கல் ரெபாசிட்டரி வேணும். ஸோ அந்த ரிமோட் ரெபாசிட்டரியில கோடை க்ளோன் பண்ணி என்னோட லோக்கல்ல நான் ஆஃப்லைன்ல வந்து நான் சேஞ்சஸ் பண்ணலாம். சரியா? அதுக்கப்புறம் என்னோட டீம் மெம்பர்ஸ் ஒருத்தர் மட்டும் இல்ல, 2 பேர் மல்டிபிள் டீம் மெம்பர்ஸ் ஒரே ப்ராஜெக்டை ஆனா டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ்க்கு வந்து ஒர்க் பண்ண முடியும் இந்த லோக்கல் ரெபாசிட்டரியில க்ளோன் பண்ணி வச்சிருக்கிறதுனால. அதுக்கப்புறம் அவங்களோட சேஞ்சஸை கமிட் பண்ணி ரிமோட் ரெபாசிட்டரிக்கு மூவ் பண்ணிக்கலாம். அந்த ரிமோட் ரெபாசிட்டரிங்கிறது வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து எங்க ஹோஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டேட்டா சென்டர், அப்படி இல்லைன்னா க்ளவுட்ல ஹோஸ்ட் ஆயிருக்கும். அதுல வந்து கண்டென்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெவலப்மெண்ட் சோர்ஸ் கோட் இருக்கும். மேக்ஸிமம் வந்து டெவலப்மெண்ட் பத்தி தான் கேள்விப்பட்டிருப்போம். நெக்ஸ்ட் வந்து அது மட்டும் இல்ல, இப்போ அந்த கோடை டெஸ்ட் பண்றதுக்கும் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க, அதையுமே நம்ம JITல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கான்ஃபிகரேஷன் ரிலேட்டட் கோட், அதாவது ஐடி மேனேஜ் பண்ணக்கூடிய கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸும் வந்து நம்ம இங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கு புக், வெப்சைட் கண்டென்ட்ஸ், இது எல்லாத்தையுமே கூட JITல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதோட ஓவர்வியூ அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா JIT அப்படிங்கிறது ஒரு SCM டூல், டெவாப்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு SCM டூல். அதுக்கான வெப்சைட் வந்து jitscm.com அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதோட அப்ரிவியேஷன் வந்து குளோபல் இன்ஃபர்மேஷன் ட்ராக்கர். அதுக்கப்புறம் JITங்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அதுக்கான டெஃபினிஷன் இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டா, ஸோ நம்ம வந்து டீம் மெம்பரா ஒர்க் பண்ணும்போது ஆகில் மெத்தாடாலஜியும் வந்து நம்ம ஈஸியா இது மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அதே நேரத்துல வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ்மே வந்து ரொம்ப ஃபாஸ்டா நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து நம்மளோட ரிமோட் வெப்சைட் அப்ளிகேஷன்ல வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கலாம். இது ரொம்ப ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸா இருக்கிறதுனால யாருனாலுமே ஒரு சிங்கிள் பர்சன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஸ்னஸ் பண்றவங்க, ஒரு ஓவரால் ஒரு கம்பெனியாகவும் வந்து அவங்க வந்து இந்த JIT வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஹேண்டில் பண்றதுக்கு 2 இன்டர்ஃபேஸ் இருக்கு. ஒன்னு வந்து கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், இன்னொன்னு வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோர்ஸ் ட்ரீ. இப்போ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நார்மலா வந்து JIT கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து நம்ம வந்து லோக்கல்ல யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து JIT கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட கோடை வந்து ரெபாசிட்டரிக்கு வந்து ரிமோட் பிரான்ச்சஸ்க்கு வந்து நம்ம மூவ் பண்ணுவோம். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா அதுக்குன்னு தனியா ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அது மூலமா வந்து நம்ம டைரக்டா நம்மளுடைய JIT வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த JIT கமாண்ட்ஸை வந்து அந்த சோர்ஸ் ட்ரீ மூலமா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இதுக்கு வந்து JIT கமெண்ட்ஸோட நாலேஜ் வந்து நமக்கு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஸோ அதுவே வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.